வணக்கம். ஜெயார் ஹோமில் இன்றைக்கி பார்க்க போகிறது பியூட்டிஃபுல் டோர்மேட். இந்த டோர்மேட்டு நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஊசி நூல் எதுவும் தேவையில்லை, தைக்க வேண்டிய வேலையில்லை. டிஷர்ட் மட்டும் இருந்தால் போதும், சூப்பராக நம்ம டோர்மேட்டு செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நான் தேவையானது ஒரு அட்டை, அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மடங்காமல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அட்டையை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒன் சைடில், அதாவது 2க்கு 2 இருந்தாலும் பரவாயில்ல, 2 அடியும் 1.5 அடியுங்கிற மாதிரி ரெக்டாங்கிளாக இருந்தாலும் ஓகே, அது உங்களுடைய இஷ்டம். இந்த மாதிரி அட்டை எடுத்துக்கிட்டு 1 இன்ச்சு அகலத்துக்கு முதல்ல நெட்டுக்கு கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு அந்த ஆப்போசிட் சைட்லேயும் கோடு போட்டுக்கணும், இந்த சைட்லேயும் கோடு போடணும். போட்டுட்டு 1 சென்டிமீட்டருக்கு ஒரு கேப்பு விட்டு நம்ம டாட் போட்டு அதுலேயும் நல்லா நம்ம கோடு போட்டு அதை கட் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், நான் காமிக்கிறேன். அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும். அதுக்காக தான் அந்த நம்ம 1 இன்ச்சு அகலத்துக்குள்ள கோடு, அந்த கோட்டுக்கு கீழே நம்ம கட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஷர்ட்டை இந்த மாதிரி நம்ம ரோப் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கட் பண்ணதுலேருந்து நம்ம விட்டு நம்ம ஃபஸ்ட்டு சுற்றி வச்சுக்கிடணும். அது நம்ம என்னென்ன கலர்னாலும் நம்ம மேட்சிங் தக்க போட்டுக்கலாம். கலராத அளவுக்கு அந்த கட் பண்ண இடத்துல பார்த்து நல்லா சொருவி விட்டு நெட்டுக்கு இப்படி சுற்றி விட்டணும். இதுதான் ஃபுல்லாக நம்ம சுற்றிட்டோம். அதுக்கப்புறம் 1 விட்டு 1 இதே மாதிரி கொறுத்து விட்டுறணும். கொறுத்து விட்டு அந்த சைடு ஒரு 5 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 5 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை மாற்றி 1 விட்டு 1 வரும்போது நல்லா அழகாக கட்டில் பின்னல் மாதிரி நல்லா பின்னல் வந்துடும். இந்த மாதிரியே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொறுத்து விட்டணும். 1 விட்டு 1 அந்த லாஸ்ட்டில் விடும்போது ஒரு 5 இன்ச்சாவது விட்டு எக்ஸ்ட்ரா கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக கொறுத்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா நெருக்கி விட்டுக்கிடணும். லூஸாக இருக்கக்கூடாது. பாருங்கள், அந்த கடைசி இதில் கூட இன்னும் 2 சொருவி விட்டுடலாம். அந்த மாதிரி விட்டுட்டு இப்போ 1 விட்டு 1 பண்ணதுனால அந்த கேப் 1 மேலே இருக்கும், 1 கீழே இருக்கும். அதில் முடிச்சு விட்டுடலாம். நம்ம 5 இன்ச்சு மிச்சம் வச்சுருந்தோம்ல, அந்த இதை நம்ம வந்து அந்த பனியன் கிளாத்தை நம்ம வந்து 1 விட்டு 1 நல்லா கரெக்டாக ஒவ்வொரு 2 முடிச்சா போட்டு விட்டுருங்க, அவுறாமல் இருக்கிற வரைக்கும். அது கலண்டு வந்துடக்கூடாது. பாருங்கள், 1 இன்னொரு முடிச்சு 2 நல்லா டைட் பண்ணி எடுக்கணும். இப்படியே எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட கொஞ்சம் டெக்கரேஷன் இருக்கணும் அப்படின்னா 5 இன்ச்சாக சேர்த்து கூட ஒரு கெட்டு கட்டி விட்டுடலாம். பாருங்கள், நான் சேர்த்து மொத்தமாக 5 இன்ச்சாக கட்டி வச்சுருக்கேன். அப்படி கட்டினோன்னா நல்லா மொத்தமாக ஒரு குஞ்சம் மாதிரி இருக்கும் அழகாக. அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நம்ம ஒன்று போல் வெட்டி விட்டுடலாம். அதை வெட்டி விட்டுட்டு இப்போ வரைக்கும் நம்ம அட்டையிலேருந்து வெளியே கலட்டி விடலை. அதை வெட்டி விட்டுட்டு இப்போ அட்டையிலேருந்து நம்ம கலட்டிடலாம். இனிமேல் இது கலராது, அதனால் நம்ம தைரியமாக ஃபுல்லாக கலட்டி விட்டுட்டு அது வந்து நமக்கு இப்போ நீளமாக இருக்கும் அந்த அட்டையிலேருந்து எடுத்தது. அதை சைடில் ஒரு பின்னல் போட்டு பார்டர் மாதிரி ஆக்கிடலாம். பாருங்கள், அந்த ஒரு ரோப்பில் இருந்து அந்த ஹோலில் விட்டு இன்னொன்று எடுத்துடணும். அப்படியே அதுக்கடுத்து அதிலேருந்து இன்னொரு ஹோல் விட்டு அப்படியே எடுத்தால் அது ஒரு பின்னல் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி பின்னல் மாதிரி பின்னிட்டு லாஸ்ட்டு உள்ள ரோப்பை நம்ம வந்து கட்டி விட்டுடலாம். நம்ம பனியன் கிளாத்துங்கிறதுனால அதை கட்டி விட்டுலாம். இதை வந்து எதையுமே நம்ம பனியன் கிளாத்தை ரொம்ப இழுத்து டைட் பண்ணக்கூடாது, ரொம்ப சுருங்கி போயிடும். அதனால் ரொம்ப கரெக்டான லெவலில் வச்சு நம்ம வந்து பின்னுறதும் சரி, இந்த முடிச்சு போடுறது எல்லாமே ரொம்ப இழுக்க நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சுருங்கி அது சேஃபே இல்லாமல் போயிடும். அந்த கடைசி மீதி இருக்கிறத நம்ம அப்படி முடிச்சு போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான அழகான டோர்மேட்டு. நம்ம ஊசி நூல் தைக்கிறது எதுவுமே இல்லாமல் டிஷர்ட் மட்டும் போதும், ஒரு அட்டை இவ்வளோ போதும். சூப்பரான டோர்மேட்டு நம்ம அழகாக செஞ்சிடலாம். வீட்டிலையே நிறைய டிஷர்ட்டு நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கும், அதெல்லாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.